Assalamu alaikum friends, welcome to Shadur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஸ்டைல்ல ஒரு பக்காவான பட்டர் சிக்கன் தான் பார்க்க போறோம். அதுக்கான ingredients ஃபர்ஸ்ட் பாத்துங்க. இப்போ preparation ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணனும். அதுக்காக ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது இன்றைக்கி செமி ஃப்ரை பண்ண போகிறோம். முக்கால்வாசி ஃப்ரை பண்ணி அப்படியே கிரேவியில் சேர்க்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் தந்தூரி ஃப்ளேவரை இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக நான் சார்கோல் எடுத்து நல்லா அது சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் வச்சு அதில் நெய் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா எண்ணெய் ஏதாச்சும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 1/2 ஹவருக்கு மேரினேட் பண்ணிடலாம். அப்படியே இருக்கட்டும். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கிரேவிக்கான மசாலாவை வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர், 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். அதுக்காக 1/4 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 20 போல் முந்திரி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அப்படியே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் கிரேவிக்கான ஒரு மசாலா. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை செமி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இது பட்டர் சிக்கன்ன்றதால அதிகமாக பட்டர் தேவைப்படும். அவ்வளோதான். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இந்த மாதிரி மீன் பொரிக்கிற மாதிரியே கொஞ்சமாக அது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை நல்லா ஆறியாச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாரில் மாற்றி ஸ்மூத் பேஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நம்ம செமி ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த சிக்கன், அந்த லெஃப்ட் ஓவர் ஆயில் அது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 கியூப் பட்டர் சேர்த்துக்கலாம். அது நல்லா மெல்ட் ஆன உடனே கூடவே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் ஜார் வாஷ் பண்ண வாட்டரையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பட்டர் சிக்கன் செய்யும்போது இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றதால சுகர் அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ காரத்துக்காக மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பார்த்து. இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரிச்னஸ்க்காக நல்லா தாராளமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க.
இப்போது உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு கம்மியாக இருந்ததால் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் பட்டர் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.